ஹலோ கைஸ், வாங்க அடுத்த எபிசோட் பார்க்கலாம். கட் பண்ணா ஸ்கூல் ட்ரிப்புக்கு கயட்டோன்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்க எல்லாரும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணேன். யோசிச்சானு ஸ்கூல் ட்ரிப்ல வந்தனால கொஞ்சம் போர் அடிக்குது. நம்ம நினைச்ச இடத்துக்கு போக முடியலையே. சரி கேர்ள்ஸ், நம்ம 3 பேர் மட்டும் தனியா ஒரு நாள் வரலாம். ஒரு மர்டர் மிஸ்டரி சால்வ் பண்ணலாங்கிறாங்க. ஹோண்டாவோ இந்த ட்ரிப்பை நான் எல்லாத்தோட சேர்ந்து என்ஜாய் பண்றேன். அதனால சில விஷயங்களை நான் மறந்து போயிட்டேன். அப்ப பிளாஷ்பேக்ல யூகியும் நான் ட்ரிப்புக்கு போய் தயாராயிட்டு இருக்கேங்கிறான். என்ன ட்ரிப்னு கேட்க ஸ்கூல் ட்ரிப் மறந்துட்டியா? ஹோண்டாவோ கியோ கேட்டு ஷாக் ஆகுறாங்க. அடப்பாவிகளா, நீங்க 2 பேரும் மறந்துட்டீங்களா? ஹோண்டாவும் எம்மா நான் மறந்தே போயிட்டேன். சுகரே, உங்களுக்கு நான் போயிட்டு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரதா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, நீ போய் என்ஜாய் பண்ணு. இதெல்லாம் ஸ்டூடெண்டா இருக்கும்போது மட்டும் தான் என்ஜாய் பண்ண முடியும். கியோ, இதெல்லாம் தலைவலி, நான் சீக்கிரமா வயசாக மாட்டேனா? சுகரே ஒரு வாத விட்டுட்டு என்ன இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஸ்கூல் ட்ரிப்புங்கிற இடத்துல எல்லாம் ரொமான்டிக்கா நிறைய நடக்கும் தெரியுமா? அதுக்குதான் மெயினா போறதே. நிறைய ப்ரொபோசல் எல்லாம் பண்ணிப்பாங்க. இவங்க 2 பேரும் ஹோண்டாவை கூட்டிட்டு போக இப்படிதான் அவசரமா கிளம்பி இந்த ட்ரிப்புக்கு வந்தோங்கிறா. இந்த இடம் ரொம்பவே அழகா இருக்கு. எங்க அம்மாவுக்கும் காட்ட ஆசைப்படுறேன். அப்ப எல்லாரும் அவங்கதான் ஃபர்ஸ்ட் கப்பல். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போறாங்க பாருங்க. இந்த ட்ரிப்ல உன்ன நிறைய பேர் ஜோடி சேருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் ப்ரொபோசல் வந்து நல்லா இருக்கும்னு பசங்க நினைக்கிறாங்க. ஹோண்டாவும் ஷிக்ரே சொன்ன மாதிரி நடக்குது. அப்ப யோச்சான் பாக்குறதுக்கு சோகமா இருக்கா. ஹோண்டாவும் குறைனாவை பத்தி சொல்லலாம் நினைச்சேன், ஆனா ஒன்னும் சொல்ல முடியல. சரியான டைம் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே யோச்சானு ஹோண்டா நிறைய பேருக்கு ப்ரொபோசல் வருது. அப்ப யூகி மட்டும் ஏன் தனியா இருக்கிறான்? இந்நேரம் அவனை சுத்தி தான் நிறைய பொண்ணுங்க இருக்கணும். யூகியும் நீ சொல்ற மாதிரி எல்லாம் அவ்வளவு பாப்புலர் கிடையாதுங்கிறான். அப்புறம் பார்த்தா யூகியோட ஃபேன் கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் அவனை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க தான் காரணம்னு சொல்றாங்க. யூகியோ சொல்ல போனா கியோ தான் ஃபேமஸ். இப்ப கூட யாரோ அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. என்னது அப்படியா? வாங்க போய் அவனுக்கு தேடலாம். யூகியோ அவங்க போகட்டும், நம்ம 2 பேரும் முன்னால போலாம். கவலைப்படாத. கியோ அவங்களுக்கெல்லாம் ஓகே சொல்ல மாட்டாங்கிறான். இன்சைட் கியோவும் ஏமா அவன் பேரே எனக்கு என்னன்னு தெரியாது, எனக்கு பிடிச்சிருக்குன்னு வேற சொல்றேன், எனக்கெல்லாம் இது வேண்டாங்கிறான். அந்த பொண்ணு பேரெல்லாம் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஃபர்ஸ்ட் டேட் பண்ண ஆரம்பிக்கலாங்கிறான். இது எல்லாத்தையும் இவங்க ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஏன் இவ்வளவு ரூடா இருக்கேன்னு அவன் கையை பிடிக்க அவன் தட்டி விட்டு, என்ன தைரியம் தான் நீ என்ன தொடுவேன், உனக்கெல்லாம் என்ன டேட் பண்றதுக்கு என்ன அருகதை இருக்கு? அப்போ இன்னொரு பையன் வந்து அவன் அடிச்சுட்டு, டேய் பொண்ணு கிட்ட எல்லாம் சாஃப்டா நடந்துக்கணும், என்ன இப்படி பேசிட்டு இருக்க, ஜென்டலா நடந்துக்க வேண்டாமா? கியோவோ எனக்கு பிடிக்காத பொண்ணு கிட்ட நான் எதுக்கு ஜென்டலா நடந்துக்கணும்? அந்த பசங்களும் அப்பதான் நீ பாப்புலர் ஆக முடியும்னு சொல்ல கியோவோ பாப்புலர்ல எனக்கு ஆக வேண்டியது இல்லங்கிறான். இதை கேட்டு அவங்க ஷாக்கே ஆயிடுறாங்க. நம்மளுக்கெல்லாம் இப்படி நடக்கலையே. அப்ப அந்த பொண்ணு யோச்சான் கிட்ட, நீ எது குடுக்க வர? இப்ப என்ன உனக்கு கியோ பிடிச்சிருக்கு அதானே? இதை கேட்டு இவங்க இடிஞ்சே போயிடுறாங்க. 2 பேரும் அட் டைம்ல உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? ஹேனாவோ என்னப்பா ஜாலி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருவேளை இங்க வந்து சேர என்னாச்சுன்னு கேக்குறா. ஹேனாவோ கவலைப்படாத ஹோண்டா, எல்லாமே ஓகே தான், நான் எதுவுமே ஆகாம இவங்களை பாத்துக்கிட்டேங்கிறா. ஹோண்டாவோ கியோ கிட்ட என்னாச்சுன்னு கேட்க அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் சொல்றான். இதை கேட்டு யூகியோ மண்டையில ஒரு போடு போட, கியோவோ என்னடா எல்லாரும் மாறி மாறி என்ன அடிச்சிட்டு இருக்கீங்க, எல்லாம் ஒரு அளவுதான் ப்ரோ, நீ சரியான மாங்க மடைன்னு யூகி திட்ட அவன் கீழே விழுந்துடுறான். அடுத்த சீன்ல கியோ இது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொன்னதை நினைச்சு இந்த மாதிரி கேட்கறது முதல் டைம் இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் மனசு வலிக்குதுங்கிறா. அன்னைக்கு மொட்டை மாடியில வலிச்ச மாதிரியே. அப்ப இன்னொரு லேடியோ ஏதாவது வேணுமான்னு கேட்க ஐயோ வேண்டாங்கன்னு ஓடிடுறான். வெளியே வந்து ஐயோ எவனையும் காணோம், நான் தொலைஞ்சிட்டேனா? அப்படியே நடந்து வந்து பார்த்தா கியோ கூட ஒரு பூனை இருக்கு. கியோ நீ போய் ஷாப்பிங்லாம் பண்ணலையான்னு கேட்க அவனும் அந்த கூட்ட நெரிசல்ல நான் போய் நின்ன உடனே பூனையை மாறிடுவேங்கிறான். ஷாப்பிங்லாம் எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது, அதனாலதான் இங்க இருக்கேன். அந்த பூனை அழகா இருக்கு, உங்க ஃப்ரெண்டா? அவனும் அப்படியெல்லாம் கிடையாது, எங்க போனாலும் ஏதோ ஒரு பூனை வந்துடும். இதை கேட்டு அந்த பூனை டென்ஷன் ஆகி புரண்டிட்டு, என்ன வச்சுட்டு இன்னொரு பொண்ணு கிட்ட நீ ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்க பாத்தியா, நான் என்னோட வீட்டுக்கே போறேன் போ. ஹோண்டாவை இப்ப என்னாச்சுன்னு பதற. கியோவும் அதுவா வந்துச்சு அதுவா போச்சு, நீ ஃப்ரீயா விடு. ஹோண்டாவும் அப்போ ஒரு நாள் கியோ இதே மாதிரிதான் என்னை விட்டுட்டு போயிருவானோ, அப்படியே அவனை பிடிக்க அவனும் திரும்பி கையை பிடிச்சிட்டே என்னாச்சுன்னு கேக்குறா. அவளும் இல்ல ஒண்ணும் இல்ல, நீங்க எங்க போறன்னு தெரியல, அதனாலதான் அங்க போய் சாப்பிடலான்னு இருக்கிறேன். ஹேனா சாப்பிட்டு இருக்கா பாரு. சரி நீ ஷாப்பிங் எல்லாம் போகலையா? ராசி பலன் இருக்க பொம்மையை தானே வாங்கலான்னு போனேன். அவளும் நான் இது உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது பாருங்களேன். அவனும் இது தெரியாம இருந்தாதான் அதிசயம். சரி ஷாப்பிங் போலேனா வா, நம்ம 2 பேரும் ஒண்ணா போலாம். இதை கேட்ட ஹோண்டாவும் சந்தோஷமா ஓகே சொல்றான். இந்த ஃபீலிங் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. கியோ சொல்ற ஒரு வார்த்தையில தான் என்னோட சந்தோஷமோ சங்கடமோ இருக்கு. என்னோட ஃபீலிங்ஸ் அப்படியே மாறிடுது. அடுத்த சீன்ல யூகி எழுப்பலான்னு போனா அவன் வந்து உட்கார்ந்திருக்கான். இவன் முடிச்சிருக்கானா தூங்குறானு தெரியலையே. டே கியோ ஹெல்ப் பண்ணானா? அவன் முடியாதுன்னு போறான். யூகி எந்திரிங்கன்னு சொன்னானா அவனும் எந்திரிச்சு போய் செவுத்துல முட்டிக்கிறான். எப்ப மானபே நீயாவது வந்து ஹெல்ப் பண்ணன்னு கேட்க அவனு யூகி கிட்ட போய் யூகி எந்திரி, என்னடா சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறேன்னு கேட்டோன்னே அவன் டென்ஷனாയി முழிச்சிடுறான். யார பார்த்து சின்ன குழந்தைன்னு சொன்னேன்? எல்லாரும் அப்பாடி ஒரு வழியை வெந்துச்சிட்டான்டா. அப்படியே அடுத்த சீன்ல ஒன்னா எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. மானபேவ உன்னை நான் தாண்டா எழுப்பி விட்டது, என் கதையா திருப்பி விட்டு இருக்கிற, உன்கிட்ட உன்னெல்லாம் பேசவே மாட்டப்போ. அவன் என்ன நினைச்சா எனக்கு என்ன, அவனை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டியது இல்லைங்கிறான். அப்போ ஒரு மானு வந்து பக்கத்துல நிக்குது. யோச்சான மானு குடுக்கற ஃபுட்ட கியோக்கு சுச்சு இங்க வா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இதை கேட்டு இவன் டென்ஷனா இதெல்லாம் ஓவரா தெரியல. அப்ப ஹோண்டா கிட்டே ஒரு மான் வர அவளுக்காக யூகி பேக் பிடிச்சுக்கிறான். இது என்னது கிஃப்டான்னு கேட்க அவளும் ஆமா நான் எனக்காகவே வாங்கினது, பேப்பர் கிளே மட்டும் வாங்கினா அவனும் நிறைய பண்ணுவேங்கிறான். அப்படி என்ன கிஃப்ட்னு தெரியல. அப்பன்னு பார்த்து மச பசங்க எல்லாம் வந்து வாங்க போலான்னு கூப்பிட யூகி கிட்ட நீங்க உங்களுக்காக எது வாங்கலன்னு கேட்க அவனும் யோசிச்சுட்டே இல்ல உங்க கூட சேர்ந்து ஹாப்பியா இருக்கேன்ல அதுவே எனக்கு போதுங்கிறான். அவளும் நீங்க சொல்றது கரெக்ட் தான், இந்த அழகான ஞாபகங்கள் எல்லாம் அவங்களோட மனசுக்குள்ள வச்சிருப்பீங்கல்ல. யூகியோ எங்களோட முடிவு பத்தி இவளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் எனக்காக சிரிச்சுட்டே இருக்கா. நீ எனக்கு ரொம்பவே முக்கியமான ஆள். இந்த சைன் மானபேவோ யூனியன் இன்னைக்கே சீக்கிரமா எந்திரிச்சிரு யூனியன் அப்படின்னு வெறுப்பேத்திட்டு இருக்கான். இங்க பாரு நான் நிறைய பொருள்
அவங்களுக்கெல்லாம் வாங்கி இருக்கிறேன். நான் பார்ட் டைமா வேலை செய்யறேன்ல அங்க குடுக்கறதுக்கு, அப்புறம் என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் தான். அப்ப யூகியூ நம்ம டீம் மெம்பர்ஸ்ல மாச்சி அப்புறம் நச்சிட்டோ அவங்க 2 பேரும் அவங்களுக்கு எது வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் வாங்குறதான்னு கேக்குறான். மானபேவ் அவங்க தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்களா, அப்ப விட்டுரு. குழந்தைங்க என்ன கேட்டாலும் நம்ம வாங்கி தரக்கூடாது முதல்ல. சரி இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குல்ல, நான் போய் சுத்திட்டு வரலாம். நீ என்ன இன்னும் ஹோண்டா கூடவா இருக்க? யூகியூ நீ ஏன் ஹோண்டா பத்தி பேசிட்டே இருக்க? எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. அப்படி சொன்னா என்ன பண்ணுவ? அது உன்னோட ஆசை, அதுக்கு நடுவுல நான் வரமாட்டேன். அவ என்ன சொன்னாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அது அவளோட சாய்ஸ். இருந்தாலும் அவகிட்ட சும்மா டைம் பாஸுக்கோ ஜோக்குக்கோ இல்ல செல்ஃபிஷான காரணங்களுக்காக நெருக்கமான பாத்தீங்கன்னா அப்ப நான் தலையிடுவேங்கிறான். அவளை நீ ஹர்ட் பண்ண உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். அப்படியே கியோ மனசுல நினைச்சிட்டே உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்டாங்கிறான். மானபேவன் அப்படி இருந்தனா நீ என்ன பண்ணுவ? அப்ப நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸா? ஐயோ இப்ப நான் என்ன சொன்னேன்? ஃப்ரெண்ட்ன்ட்டேனா? சின்ன வயசுல டூடுற மாதிரி விட்டுட்டேனே, இப்ப என்ன கிண்டல் பண்ண போறானா அப்படின்னு சொல்லி திரும்பினா இவன் டென்ஷனா என்ன தைரியம் வந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டேன்னு சொல்ற? என்கிட்ட டூ விட்டுட்டு போன அப்புறம் பாரு. அப்ப இன்னொரு பொண்ணு இங்க என்ன நடக்குதுன்னு வர யூகி என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி டூ விடுறான். அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்ல அந்த பொண்ணு யூகி நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிறான். மானமே உனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, நீ அவகிட்ட போ. என்ன உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? தம்பி இதுக்கே ஷாக்கானா என்ன? அவ ரொம்பவே அழகா இருப்பா, எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? யூகியூ மனசு திறந்து உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் ரொம்பவே கிரேட். அந்த அளவுக்கு தைரியம் எல்லாம் என்கிட்ட இல்ல. ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டேன் நான் கோவிச்சுக்கிட்டேனே, அது ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு நாள் இந்த நினைவுகள்லாம் நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு சந்தோஷத்தை தரும். இந்த மாதிரி ஒரு நாளும் ஃப்ரெண்ட்ஸும் மறுபடியும் எனக்கு கிடைப்பாங்களா? அப்ப ஹோண்டாவோ கண்டிப்பா கிடைப்பாங்கன்னு சொல்றது நினைக்கிறான். அப்படியே ஒரு இலையை கொண்டு வந்து மாச்சிக்கு கொடுக்கறான். நச்சிட்டு உனக்கு வேணுமா? அவனும் இலையை வச்சுட்டு நான் என்ன பண்றது? அப்ப மாச்சி அந்த இலையை பார்த்துட்டே இருக்கா. அப்ப ஹோண்டாவோ இது என்னமா வித்தியாசமா இருக்கே, ஒரு வழியா முடிச்சாச்சு. அப்பன்னு பாத்தீக்கியோ கதவு தட்ட ஷிகரே நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியே சாப்பிடலாமான்னு கேக்குறாருங்கிறான். என்ன நீ உனக்கு ட்ரெஸ் மாத்தலையா? அவளும் இல்ல நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தேன் கிளே மூலியமா. உனக்கு கலர்ல அடிக்கல, அடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க பார்த்தா கிளே மூலியமா பூனை வரைஞ்சு வச்சிருக்கா, அந்த ராசிகளோட பொம்மை கூட சேர்த்து வைக்கிறதுக்கு. அவனும் கலர் பண்ணினா இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்ல இதோட இந்த எபிசோட் முடியுது. இதே மாதிரி தொடர்ந்து கேட்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ சோ மச்.